என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார், மாற்றிடவே வந்தார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல். உண்மையிலேயே இந்த பாடல் தான் நம்ம லைஃபு. இப்படி நம்ம லைஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டும் நம்ம பயந்து போக மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போயிடுவோமோன்னு நம்ம திகைச்சு போய் நின்ற மாட்டோம் குட்டீஸ். ஏன்னா நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறதுக்கு சொல்லப்போனால் அந்த அருமையான வார்த்தை ஆயன், என்னுடைய ஆயனா அவர் இருக்காரு. எப்படி என்னுடைய இதயம் தேடி அவர் வந்து நிற்கிறாரு. அப்படி அவர் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காவது கவலைப்படலாமா? அப்படி ஒரு அருமையான ஒரு பாடலோட தான் நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் குட்டீஸ். நீங்கள் எல்லாரும் அவருடைய அன்பு எந்த அளவுக்கு நம்ம மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அவரை தேடாமல் இந்த உலக போக்கில் ஓடினாலும் கூட நமக்காக நம்ம பிள்ளை இந்த விஷயத்தில் மாட்டிக்க கூடாது, நம்ம பிள்ளை இந்த விஷயத்தில் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நமக்காக நம்ம இதயத்தை தேடி ஓடி வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நமக்கு தைரியத்தை கொடுக்க நம்ம கூட ஏசப்பா இருக்காங்களாம் குட்டீஸ். அவருடைய அன்பு அப்போ எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால், நம்ம மேலே அவர் எவ்வளவு அந்த அளவுக்கு அவர் உண்மையான அன்பாக இருந்தால், நம்ம அவரை உதாசீனப்படுத்தின போது கூட அவர் என் பிள்ளை எப்படினாலும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது என்னை தேடிடாதா, தேடும்போது நான் டக்குன்னு என்ன பண்ணிடுவேன், அந்த இதயத்துக்குள்ளே நான் நுழைஞ்சிருவேன், அந்த இதயத்துக்கு நிறைவான ஆறுதலை கொடுத்துருவேன்னு நமக்கான பெர்மிஷனை கேட்டு நம்மளுடைய இதயத்துக்கு வெளியில் காத்துட்டு இருக்காங்க ஏசப்பா. ஸோ நம்ம அவருடைய அன்பை உண்மையிலேயே நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்த, நம்ம இருதயத்தை ஆறுதல் படுத்த ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற உண்மையை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ கண்டிப்பாக திருப்பாடல் 37:4 படியா ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்புவாங்க. கண்டிப்பாக அந்த உலகம் நமக்கு எதிராக எவ்வளோ சூழ்நிலைகளை உண்டு பண்ணலாம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், இந்த உலகமே தலை பிறண்டு போய் கிடந்தாலும் கூட என் கூட ஏசப்பா இருக்காங்க. அவர் ஒரு காலமும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டார், ஒரு காலமும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டாருன்னு அவரில் நம்ம நம்பிக்கையாக இருப்போமே. அப்படி நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு என்னதான் தடைகள் இருந்திருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் மலை போல இருந்தது எல்லாத்தையும் அவர் எப்படி அதை விலக்கி நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாருங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது குட்டீஸ். ஆனால் கண்டிப்பாக நம்மளை அந்த நம்ம இருதயத்தின் விருப்பத்தின்படியே ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நம்மளை நிறைவாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம இருதயம் எவ்வளவு சோர்வில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல, உங்கள் கூட ஏசப்பா இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ அவர் உங்கள் கூட இருக்காருங்கிற ஒரே விஷயத்த மட்டும் உங்கள் மனசில் வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. அவரில் சந்தோஷம் கொள்கிற எந்த ஒரு இருதயத்தையும் அவர் துவண்டு போக விட மாட்டார். கண்டிப்பாக உங்களையும் அவர் துவண்டு போட விட போகிறது கிடையாது. அவரில் பலன் கொள்ளுங்க, அவருடைய ஆறுதலால் பலன் கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை அவருடைய சித்தத்தின் படியாக நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே,
இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கிற இருதயத்தை நீங்கள் ஒரு நாளும் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை டாடி. உமது கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய ஆலோசனைகளின் படியாக எங்களை பலப்படுத்துங்க. உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.